வெல்கம் டு கோல் சமையல். இன்றைக்கி நாம் சேமியா உப்மா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதாவது இனிப்பான சேமியா உப்மா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது 1 கப் சேமியா எடுத்திருக்கேன். வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 வரமிளகாய், கடுகு உளுந்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். சேமியா நாம் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம எடுத்து இதை கொட்டி வச்சிடலாம். ஆயில் சேர்த்துக்கலாம். கிள்ளி போட்டுக்கலாம். நான் வரமிளகாய் தான் சேர்க்குறேன். நீங்கள் பச்சை மிளகாய் வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துக்கலாம். இது கூட நீங்கள் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம தண்ணி சேர்க்கணும். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். காலையில் டிஃபனுக்கு நமக்கு தோசை மாவு இல்லை அப்படின்னா டக்குன்னு நம்ம சேமியா இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்றலாம் உடனே. இந்த கப்பில் நான் சேமியா 1 கப்பு எடுத்திருக்கேன். அதனால் 2 கப் தண்ணி நான் இப்போ சேர்த்துக்கிறேங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நாம் தண்ணியை சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் மூடி போட்டு நம்ம நல்லா தண்ணி கொதிக்க வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிஞ்சிருச்சு. அது கூட நான் இதில் ஒரு 3/4 கப்பு ஜீனி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு அடுத்து நம்ம சேமியாவை சேர்த்துக்கலாம். சேமியா சேர்த்ததுக்கப்புறம் நாம் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடியை ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி அதை கிண்டி விட்டுறணும். இல்லை அப்படின்னா அடி பிடிச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா மூடியை ஓப்பன் பண்ணி நாம் கிண்டி விட்டுக்கலாம். தண்ணி சுண்ட சுண்ட நாம் கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இல்லை அப்படின்னா அடி பிடிச்சிடும். உங்களுக்கு உதிரியாக வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி சரியான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை குலைவாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு டம்ளர் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா நல்லா குலைவாக வருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு. அவ்வளோதான், நமக்கு சேமியா ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான சேமியா உப்மா ரெடி ஆயிடுச்சு. அதாவது இனிப்பான சேமியா உப்மா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.